ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ல இருந்து சொல்யூஷன்ஸ் பத்தி தான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். எஸ்பெஷலி ஓரல் சொல்யூஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம டிஃபார்ம் சிலபஸ் அதே போல எம்ஆர்பி சிலபஸ்ல வந்து லிக்விட் ஓரல் ப்ரிப்பரேஷன் தான் வந்து சொல்யூஷன்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஓரல் சொல்யூஷன்ஸ் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த வீடியோ வந்து டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே போல எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம், 11th 12th படிச்சிருக்கோம். சொல்யூஷன் அப்படின்னா என்ன? ஒரு கரைசல். ஒரு கரைசல்ல என்னென்ன இருக்கும்? ஒரு கரைப்பான், ஒரு கரைப்பொருள் இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் சேர்ந்ததான் வந்து கரைசல், அதாவது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது சொல்யூஷன் இஸ் ஏ ஹோமோஜீனஸ் மிக்சர். ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆனது, கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆனது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா டிஸ்பர்ஸ் ஆனது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். மிக்சர் அப்படின்னா என்னது? கரைப்பான், கரைப்பொருள், அதாவது சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்த ஒரு ஹோமோஜீனஸ் மிக்சரா தான் நம்ம என்ன சொல்றோம்? இங்க சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் எ சாலிட், லிக்யூட் ஆர் கேஸ் இன் அனதர் லிக்யூட், அதாவது சூட்டபிள் சால்வெண்ட். அதாவது இங்க ஒரு மெடிக்கமெண்ட், ஒரு ட்ரக் ஆர் எக்ஸிபியன்ஸ், அது வந்து சாலிட் ஃபார்ம்லயும் இருக்கலாம், அல்லது லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கலாம், அல்லது கேசியஸ் ஸ்டேட்லயும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி அந்த மெடிக்கமெண்ட் அதனுடைய சூட்டபிள் சால்வெண்ட்ஸ் கூட சேர்ந்து கரைக்கிறதா தான் நம்ம என்ன சொல்றோம்? இங்க சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து மோனோஃபேஸ் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். சொல்யூஷன்ஸ் வந்து ஃபார் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து அவைலபிள். ஓகேங்களா? சோ இன்டர்னலா ஓரல் சொல்யூஷன் இருக்கு, இன்ஜெக்டபிள் ஃபார்ம்லயும் இருக்கு, பிளஸ் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்லயும் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபார்முலேஷன், டிஃபரெண்ட் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல வந்து இந்த சொல்யூஷன் வந்து அவைலபிள். ஓகேங்களா? இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஓகே. The most commonly pharmaceutical solutions are preparation in which the solid solute. So காமனா வந்து நாம அந்த solute, அந்த கரைப்பொருள் அப்படின்னு சொல்றோம்ல. சோ இந்த பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன்ஸ்ல வந்து யூசுவலா சாலிட் மெடிக்கமெண்ட் தான் வந்து நாம எடுத்துக்கிறோம். அதாவது ட்ரக் அண்ட் எக்ஸிபியன்ஸ் இது வந்து காமனா சாலிட் ஸ்டேட்ல தான் இருக்கும். அண்ட் ஆர் டிசால்வ்ட் இன் லிக்விட் சால்வெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா? டிசால்வ்ட் இன் லிக்விட் சால்வெண்ட் சிஸ்டம், அதாவது சாலிட் சொல்யூட் டிசால்வ்ட் இன் லிக்விட் சால்வெண்ட் சிஸ்டம், சூட்டபிள் சால்வெண்ட். இங்க லிக்விட் சால்வெண்ட் சிஸ்டம் வந்து காமனா யூஸ் பண்றது வாட்டர். வாட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் சால்வெண்ட் அக்வஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். சோ மோஸ்ட் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் வந்து அக்வஸ் ப்ரிப்பரேஷன்ஸ். நிறைய நான் அக்வஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த ஓரல் அண்ட் சம் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து அக்வஸ்ல தான் இருக்கும். சோ அதுக்காக நம்ம வந்து காமனா யூஸ் பண்ற சால்வெண்ட் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, பியூரிஃபைட் ஆர் ஸ்டெரைல் வாட்டர். சோ வாட்டர் தான் வந்து நம்ம காமன் சால்வெண்டா இங்க யூஸ் பண்றோம். Although some organic solvent are used in combination with water or on their own. ஓகேங்களா? சில நேரத்துல அந்த மெடிக்கமெண்ட் உடைய நேச்சர், அந்த சொல்யூட் உடைய நேச்சர், அந்த ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் அல்லது நாம யூஸ் பண்ற எக்ஸிபியன்ஸ் உடைய நேச்சரை பொறுத்து நாம என்ன பண்றோம்? அதே சமயம் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோ நம்ம எந்த ரூட்ல கொடுக்கணும், சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நாம அக்வஸையும் தாண்டி சில நேரம் நான் அக்வஸ் வெஹிக்கிள், அதாவது நான் அக்வஸ் சால்வெண்ட்டையும் வந்து நாம இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்க ரெண்டு விஷயம் நாம மனசுல வச்சுக்கணும் இந்த சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன்ஸ்ல. ஒன்னு சாலிபிலிட்டி, ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி. இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அந்த சொல்யூட் வந்து கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த சூட்டபிள் சால்வெண்ட்ல வந்து சாலிபிள் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. செகண்ட் வந்து கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆகி ஒரு ஹோமோஜீனஸ் ஃபார்ம்ல போனதுக்கு அப்புறம் அது வந்து லாங் டர்மா ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து குறைய கூடாது. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் நெக்ஸ்ட் வந்து எந்த ரூட்ல கொடுக்குறோம், சோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கான சூட்டபிள் சால்வெண்ட் வந்து நாம சூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ சால்வெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் சாலிபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். All the component of solution are dispersed as molecules or ions. ஒரு solute அதனுடைய சால்வெண்ட்ல கம்ப்ளீட்டா கரைஞ்சிருச்சுனா அது ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்னு அயன் ஃபார்ம் அல்லது வந்து மாலிகுல் ஃபார்ம். இந்த ரெண்டு ஃபார்ம்ல வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும். and the solution is optically clear. நம்ம ஆல்ரெடி சொன்னது போல it is a monophasic liquid dosage form, optically clear. ஓகேங்களா? so this is something about solutions. சொல்யூஷன்ஸ் பத்தி நிறைய பேசலாம். அதனுடைய சாலிபிலிட்டி, அதனுடைய ஸ்டெபிலிட்டி, அதனுடைய ப்ரிப்பரேஷன், இது மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கலாம். பட் இங்க as a dosage forms நாம என்ன பாயிண்ட் சொல்லணுமோ அதை மட்டும் தான் நாம இன்னைக்கு கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. சோ பொதுவா சொல்யூஷன்ஸ் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். மத்த ஃபார்முலேஷன், மத்த டோசேஜ் ஃபார்மோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி டிசால்வ்டு. ப்ளீஸ் நோட் இட் இஸ் ஆல்ரெடி டிசால்வ்டு, அவைலபிள் ஃபார் அப்சார்ப்ஷன்ஸ். நீங்க டேப்லெட், கேப்சூல் அல்லது பவுடர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசால்வ் ஆகணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஃபார்முக்கு வரணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேப்லெட் எடுத்துக்கோங்களேன், டிஸ்இன்டகிரேட் ஆகணும், அதுக்கப்புறம் வந்து டிசொல்யூஷன் ஆகணும். பட் இந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி டிசால்வ்டு ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இது வந்து குயிக்கா அப்சார்ப்ஷன் ஆகும். சோ ட்ரக் ஆக்ஷன் இஸ் கேன் பி ரேபிட், அலோவிங் தயர் யூஸ் இன் எமர்ஜென்சிஸ். சோ இது வந்து ரெடியா சாலிபிள் ஃபார்ம்ல இருக்கிறதுனால எமர்ஜென்சில யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரினலின் சொல்யூஷன் யூஸ்ட் as a இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? சோ அட்ரினலின் இன்ஜெக்ஷன்ஸும் வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ், ஸ்டெரைல் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே. இது முக்கியமான அட்வான்டேஜ். செகண்ட் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் டோஸ் யூனிஃபார்மிட்டி. இது வந்து கம்ப்ளீட்டா டிஸ்பர்ஸ் ஆயிருது. இது வந்து ஒரு மோனோஃபேசிக், இட்ஸ் ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படிங்கிறதுனால வந்து யூனிஃபார்மா மெடிக்கமெண்ட்ஸ் வந்து அங்க டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும். சோ சொல்யூஷன் ப்ரொவைட் டோஸ் யூனிஃபார்மிட்டி. அடுத்தது மூணாவது வந்து ஓரல் சொல்யூஷன் ஆர் ஈஸிலி ஸ்வல்லவுட். ஈஸியா வந்து நாம ஓரலா எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து நம்ம நிறைய ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் டு இன்க்ரீஸ் த பேலட்டபிலிட்டி. ஓகேங்களா? எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கும்
ஓல்டர் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓரலா எடுத்துக்கிறதுக்காக. மத்த டோசேஜ் ஃபார்ம் எஸ்பெஷலி டேப்லெட் அண்ட் கேப்சூல் பவுடர் அந்த ப்ரிப்பரேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸிலி swallowed. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது சொல்யூஷன் ஆர் ஈஸியர் டு மேனுஃபேக்சர் கம்பேர் டு சம் அதர் டோசேஜ் ஃபார்ம்ஸ். ஸோ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டேப்லெட் அண்ட் கேப்சூல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய மெத்தட், நிறைய டெவலப்மெண்ட், ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் நிறைய விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? பட் இதுல ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் சூட்டபிள் சால்வெண்ட், ரெண்டாவது பிசிக்கலி அண்ட் கெமிக்கலி வந்து ஸ்டேபிளா இருக்கு. அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மி, நம்ம யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் அண்ட் யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதனுடைய விளைவா, இதனுடைய அவுட்புட்டா வந்து நமக்கு வந்து என்னது அந்த ப்ராடக்ட்னுடைய காஸ்ட் வந்து கம்மி. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மைனர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஆல்ரெடி சொன்னது போல மெனி ட்ரக்ஸ் ஆர் இன்ஹெரன்ட்லி அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஒரு சில மெடிக்கமெண்ட்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அது யூசுவலா மாலிகுல் ஃபார்ம்ல இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த மெடிக்கமெண்ட்ஸ் வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆஸ் மாலிகுல் ஆர் அயன்ஸ் ஃபார்ம்ல டிஸ்பர்ஸ்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? யூசுவலா மாலிகுல் ஃபார்ம்ல வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆன அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஸ்டெபிலிட்டி எப்பயுமே யூசுவலா கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது அயன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சீக்கிரம் வந்து கிறிஸ்டல் growth ஆகும். ஓகேங்களா? பிசிக்கலி அண்ட் கெமிக்கலி வந்து ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? மத்த எக்ஸிபியன்ஸ் கூட வந்து ஈஸியா இன்டராக்ட் ஆயிடும். அப்புறம் அதனுடைய அந்த விஸ்காசிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பிரிசிபிடேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் வந்து ஒரு சில மெடிக்கமெண்ட்ஸ்க்கு இருக்கு. பட் அந்த மாதிரி மெடிக்கமெண்ட்ஸ் வந்து இந்த சொல்யூஷன் ஃபார்ம்ல டெவலப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மெனி ட்ரக்ஸ் ஆர் புவர்லி சால்யூபிள் இன் வாட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது சால்யூபிலிட்டி. மறுபடியும் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ சம் ஆஃப் த மெடிக்கமெண்ட்ஸ் ஏபிஐ வந்து அண்ட் சம் ஆஃப் த எக்ஸிபியன்ஸ் வந்து அக்வஸ்லயும் சரி நான் அக்வஸ் சால்வெண்ட்லயும் வந்து ப்ராப்பரா கம்ப்ளீட்டா சால்யூபிள் ஆகாது. இது ஒரு சின்ன இஷ்யூ. அடுத்து வந்து லிக்விட்ஸ் ஆர் பல்கி அண்ட் லெஸ் ஈஸி டு கேரி. மைனர் டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளவுதாங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கம்பேர்ட் தென் சம் அதர் ஃபார்முலேஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த சால்வெண்ட் சிஸ்டம். சால்வெண்ட் கரெக்டா சூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதாங்க. ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் இஸ் ஓவர். சோ கரெக்டான சால்வெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுலதான் வந்து ரெண்டு விஷயமும் அடங்கியிருக்கு. அந்த ட்ரக் வந்து கம்ப்ளீட்டா சாலிபிள் ஆகும். சாலிபிள் ஆனதுக்கு அப்புறம் அது ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா? அது ரெண்டு விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சூட்டபிள் சால்வெண்ட். அக்வா சால்வெண்ட் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஆல்ரெடி போன ஸ்லைட்ல சொன்னது போல அக்வா சால்வெண்ட் வந்து காமனா வந்து நம்ம pharmaceutical solutions preparations வந்து யூஸ் பண்றோம். The majority of pharmaceutical solutions are water based. Water is the most used solvent due to its many advantages. நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. such as its lack of toxicity கம்மி, அதே போல low cost. சோ இந்த ரெண்டு காரணம் வந்து யூசுவலா நம்ம வந்து வாட்டர் வந்து சால்வெண்டா யூஸ் பண்றோம். இதுல நிறைய அக்வஸ் சால்வெண்ட் வந்து நிறைய வாட்டர் சால்வெண்ட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பியூரிஃபைடு வாட்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் தட் டோன்ட் ஹேவ் டு பி ஸ்டெரைல் அண்ட் பைரோஜெனிக்ஸ். சரியே பைரோஜெனிக்ஸ். ஓகேங்களா? சோ பியூரிஃபைடு வாட்டர் வந்து எந்தெந்த ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டெரைல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லையோ. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம காமனா பியூரிஃபைடு வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹைலி பியூரிஃபைடு வாட்டர் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் வேர் வாட்டர் of high biological quality is needed except where water for injection is required. ஓகேங்களா? ஒரு சில formulations, ஒரு சில preparations வந்து highly purified water வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? அடுத்து வந்துங்க water for injections எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். used for medicines especially for parenteral administrationsக்காக நம்ம water for injections வந்து காமனா எடுத்துக்கிறோம். must be pyrogen free. ஓகேங்களா? பைரோஜன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. என்னது இது வந்து ஸ்டெரைல் பண்ணிருக்கணும். அதான் நம்ம என்ன சொல்றோம் water for injections அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்துங்க sterilized water for injections used for medicine for parenteral administration. இதுவுமே வந்து parenteral preparations வந்து நம்ம காமனா எடுத்துக்கிறோம். Water has been sterilized by heat and is suitable packaged. ஓகேங்களா? சோ இந்த sterilized water for injections வந்து free from some small solid dispersed particles and free from pyrogens and free from some pathogens or microorganisms. இததான் நம்ம என்ன சொல்றோம் sterilized water for injections அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? another aqueous solvent system as per USP என்ன அப்படின்னா bacteriostatic water for injection. சோ இதெல்லாம் அப்படின்னா என்னன்னு நம்ம டிஃபரெண்ட் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இங்க நம்ம சொல்யூஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி டிஃபரெண்ட் aqueous system வந்து யூஸ் பண்றோம். இதெல்லாமே வந்து ப்ரிப்பரேஷனை பொறுத்து, இதெல்லாமே வந்து மெடிக்கமெண்ட்ஸ்னுடைய நேச்சரை பொறுத்து, மெடிக்கமெண்ட்ஸ்னுடைய சாலிபிலிட்டி பொறுத்து, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம வந்து பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிறோமா அல்லது வந்து டாபிக்களுக்கு எடுத்துக்கிறோமா அல்லது ஓரலுக்கு எடுத்துக்கிறோமா, சோ அதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்து இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்ட் அக்வஸ் வாட்டர் சிஸ்டம் வந்து நாம சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்துங்க நான் அக்வஸ் சால்வெண்ட். இந்த நான் அக்வஸ் சால்வெண்ட்ல ஃபர்ஸ்ட் அக்வஸ் வந்து யூஸ் பண்ணி பாக்குறோம். ஓகேங்களா? பட் ஒரு சில கட்டத்துல வந்து நம்ம நான் அக்வஸ் சூஸ் பண்ற நிலைமைக்கு வந்துறோம். எப்போ அப்படின்னா நான் அக்வஸ் சால்வெண்ட் சிஸ்டம் ஆர் யூஸ்டு when the drug is insufficiently soluble. சப்போஸ் அந்த பர்టిక్యులர் ஏபிஐ ஆர் பர்టిక్యులர் எக்ஸிபியன்ஸ் வந்து அக்வஸ்ல சால்யூபிள், அதாவது சால்யூபிள் ஆகல, கரையல அப்படின்னா அடுத்தது வந்து நான் அக்வஸ் சூஸ் பண்றோம். ஆர் ஸ்டேபிள் இன் அக்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? சாலிபிள் ஆகுது பட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? சோ சாலிபிலிட்டி கம்மியா இருக்கு, ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு வாட்டர்ல அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம நான் அக்வஸ் தான் ப்ரிஃபர் பண்றோம். ஆர் when இது வந்து முக்கியமான ஃபேக்டர். மூணாவது என்னன்னா ஆர் when a solution is interned or specific properties such as sustained drug absorption. சப்போஸ் அந்த ஏபிஐ வந்து பேரண்டர்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எஸ்பெஷலி ஐஎம் அண்ட் சம் அதர் டாபிக்ல வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆயிலி பேஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக நாம நான் அக்வஸ் சால்வெண்ட் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒன்னு சாலிபிலிட்டி, வாட்டர்ல சாலிபிள் ஆகல, ரெண்டாவது வந்து அந்த வாட்டர்ல வந்து ஸ்டேபிளா இல்ல,
இது முக்கியமான ஃபேக்டர்ஸ். மூணாவது ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆயிலி பேஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்ங்கிறதுனால நம்ம நான் அக்வஸ் சூஸ் பண்றோம். இந்த 3 காரணத்தினால நம்ம நான் அக்வஸ் சால்வெண்ட் வந்து சூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ நான் அக்வஸ்ல எப்படி அக்வஸ்ல வாட்டர் யூஸ் பண்ணமோ, நான் அக்வஸ்ல நம்ம காமனா யூஸ் பண்றது வந்துங்க ஆல்கஹால். ஓகேங்களா? ஆல்கஹால் இன்க்ளூடிங் பாலிஹைட்ரிக் ஒன்ஸ். அதாவது மோர் தென் 1 ஹைட்ராக்சில் குரூப் தான் வந்து பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றோம் காமனா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸா நம்ம யூஸ் பண்றது, காமனா யூஸ் பண்றது வந்துங்க எத்தனால், அதாவது எத்தில் ஆல்கஹால், C2H5OH சிங்கிள் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. இதனுடைய கான்சன்ட்ரேஷன் யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா 95 to 96% volume by volume. Note it, volume by volume. As a co-solvent in oral preparations. ஓகேங்களா? co-solventனா aqueous கூட, aqueous அதாவது வாட்டர் அண்ட் எத்தனால் ரெண்டுமே சேர்ந்ததா வந்து co-solvent அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப வாட்டர் கூட co-solvent யூஸ் பண்றோம், எஸ்பெஷலி ஃபார் oral, டாபிக்கல் அண்ட் parenteral சொல்யூஷன்ஸ்க்காக. அடுத்தது வந்துங்க டைல்யூட்டட் ஆல்கஹால்ஸ். இந்த டைல்யூட்டட் அண்ட் ரப்பிங் ஆல்கஹால் எல்லாமே வந்து நாம டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஒரு சில இன்டர்னல் சொல்யூஷன்ஸ்க்காக டைல்யூட்டட் ஆல்கஹால் இதெல்லாமே வந்து நாம யூஸ் பண்றோம். டைல்யூட்டட் ஆல்கஹாலோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து காமனா 49% வால்யூம் பை வால்யூம், ரப்பிங் ஆல்கஹால் வந்து 70% வால்யூம் பை வால்யூம். இது வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோபைலைன் கிளைகால். ப்ரோபைலைன் கிளைகால்ல வந்து பாலிஹைட்ரிக் வரும். இதுல வந்து 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். இது வந்து ஓரல், டாபிக்கல், பேரண்டல் அண்ட் ஆல்சோ ஓட்டிக் சொல்யூஷன், அதாவது ஐ டிராப்ஸ், ஐ சொல்யூஷன்ஸ்ல வந்து சாரி இயர் டிராப்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓட்டிக் சொல்யூஷன், பேரண்டல், டாபிக்கல் அண்ட் ஓரல்ல வந்து இந்த ப்ரோபைலைன் கிளைகால் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்துங்க பாலிஹைட்ரிக்ல வந்து கிளைசிரால் யூஸ் பண்றோம். இதுல வந்து 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. இது வந்து co-solvent வித் வாட்டர் இன் ஓரல் அண்ட் பேரண்டல் சொல்யூஷன்ஸ்ல காமனா யூஸ் பண்றோம். சோ நோட் பண்ணிக்கோங்க, ஓரல் அண்ட் பேரண்டல், பொதுவா ஓரல் அண்ட் பேரண்டல்ல வந்து co-solvent இந்த கிளைசிரால் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது வந்துங்க பாலிஇத்திலீன் கிளைகால் பெக்ஸ் யூஸ்ட் as a co-solvent ஆர் co-solvent வித் வாட்டர் ஆர் எத்தனால். சோ வாட்டர் அல்லது எத்தனால் கூட வந்து co-solvent யூஸ் பண்றோம். ஓகேங்களா? யூஸ்ட் இன் பேரண்டல் சொல்யூஷன்ஸ்ல வந்து காமனா இந்த பாலிஎத்திலீன் கிளைகால்ஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்துங்க ஃபிக்ஸ்டு வெஜிடபிள் ஆயில்ஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நான் வாலடைல் ஆயில் அண்ட் ஆர் மெயின்லி ட்ரைகிளிசரைட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் வந்து நாம நான் அக்வஸ் வெஜிடபிள் ஆயில்ஸ்ல வந்து நாம இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா? என்னது? ட்ரைகிளிசரைட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். எக்ஸாம்பிள் பார்க்க போனா இன்க்ளூட் ஆலிவ் ஆயில், கார்ன் ஆயில், சிசம் ஆயில், அராக்கிஸ் ஆயில், அல்மண்ட் ஆயில், பப்பி சீட் ஆயில், சோயா ஆயில், காட்டன் சீட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில். ஸோ இது போல சம் பிளான்ட் டெரிவேட்டிவ்ஸ், ஃபிக்ஸ்ட் வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? தே ஹவ் பீன் யூஸ்டு ஃபார் இன்ட்ராமஸ்குலர் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். காமனா பேரண்டர்ல வந்து ஐஎம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்காக நாம யூஸ் பண்றோம். பட் நவ் டேஸ் தே ஆர் பீயிங் ரீப்ளேஸ்டு டியூ டு சம் ரீசன்ஸ். ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து நம்ம இதுக்கு பதிலா இப்ப நம்ம காமனா சிந்தட்டிக் அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்றோம். காமனா எத்தில் ஒலியேட் பேஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஆயிலி பேஸ் வந்து நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒலியிக் ஆசிட், எத்தில் ஒலியேட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துங்க எஸ்டர்ஸ். அதுல என்னென்ன யூஸ் பண்றோம்னா ஆல்ரெடி பார்த்தது போல எத்தில் ஒலியேட், பென்சைல் பென்சோயேட், எத்தில் எத்தோனேட், இது எல்லாமே வந்து எஸ்டர் டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம காமனா நான் அக்வஸ்ல யூஸ் பண்றோம். யூஸ்ட் as a vehicle in certain intramuscular injectionsல வந்து காமனா யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்துங்க டைமெத்தில் சல்ஃபாக்சைடு. இது வந்து நம்ம காமனா ஆல்ரெடி நிறைய சால்வெண்ட்ல வந்து இந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடு வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒரு சில ஏபி வந்து அக்வஸ்ல கரையலனா அதுக்கு அடுத்து வந்து ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து காமனா டைமெத்தில் சல்ஃபாக்சைடு யூஸ் பண்ணுவோம். யூஸ்ட் as a carrier for topical application especially to the skin. ஓகேங்களா? ஸ்கின் சொல்யூஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ்வலா அந்த டைமெத்தில் சல்ஃபாக்சைடு வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்க நோட் பண்ணிக்கோங்க, நம்ம பேரண்டரலியோ அல்லது வந்து ஓரலியோ யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கிளைகோஃபியூரால் யூஸ்ட் as a co-solvent in parenteral solution for intramuscular or intravenous injectionsல வந்து கிளைகோஃபியூரால் வந்து காமனா யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துங்க எத்தில் ஈத்தர் யூஸ்ட் as a co-solvent with ethanol in colloidal preparationஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ இது எல்லாமே வந்து நான் அக்வஸ் சால்வெண்ட். இது எல்லாமே வந்து நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ். அக்வஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அக்வஸ். அக்வஸ்ல வந்து சாலிபிலிட்டி கம்மியா இருக்கு, ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு, அல்லது வந்து ஒரு சில ஏபி வந்து ஐஎம்லயோ பேரண்டரலியோ ப்ரிப்பேர் பண்ணனும்னா நம்ம நான் அக்வஸ் சால்வெண்ட் வந்து சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸிபியன்ஸ். எக்ஸிபியன்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, டு இன்க்ரீஸ் த palatability. ஓகேங்களா? டு இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி. சோ ஸ்டெபிலிட்டி அண்ட் palatability, அதோட கன்சிஸ்டன்சி, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம சம் அடிஷனல் சப்ஸ்டன்சஸ் வந்து எக்ஸிபியன்ஸா வந்து நம்ம இங்க நிறைய யூஸ் பண்றோம். ஆல்ரெடி பார்த்தது போல கோசால்வெண்ட்ல வந்து எப்பயுமே காமனா யூஸ் பண்றது வந்துங்க வாட்டர் அண்ட் எத்தனால் ஒரு பர்டிகுலர் ரேஷியோல வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஷியோ என்ன அப்படின்னா அந்த ஏபி அதனுடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் சாலிபிலிட்டி. ஓகேங்களா? ஓகே. சோ ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோசால்வெண்டா வாட்டர் அண்ட் எத்தனால்ல. ஓகேங்களா? ஓகே. சோ கோசால்வெண்ட்ல எத்தனால் யூஸ் பண்றோம், கிளைசரால் யூஸ் பண்றோம், ப்ரோபைலின் கிளைகால்ஸ் வந்து யூஸ் பண்றோம். The concentrations of ethanol should be limited as it exert a pharmacological action following oral administrations. ஒரு சில ஓரல் எஸ்பெஷலி ஒரு சில இல்ல ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து காமனா வெஹிக்கிள்ஸ், அதாவது சால்வெண்ட் வந்து நம்ம இந்த எத்தனால் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா அது ஒரு சில ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். லைக் வானிலா, ராஸ்பெர்ரி, ஆரஞ்சு ஆயில், லெமன் ஆயில் ஆர் யூஸ்டு ஃபார் ஓரல் சொல்யூஷன் அண்ட் மென்தால் இஸ் யூஸ்டு இன் போத் ஓரல் அண்ட் நேசல் சொல்யூஷன்ஸ்ல வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸா வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஸோ ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் வந்து காமனா ஓரல் சொல்யூஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டாபிகல்ஸ்லயோ வந்து பேரண்டல்ஸ்லயோ யூஸ் பண்றதுல காமனா. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட்டனர்ஸ். இந்த ஸ்வீட்டனர்ஸும் சரி ஓரல் சொல்யூஷன்ஸ்ல காமனா யூஸ் பண்றோம். ஸோ ஸ்வீட்டனிங் பர்பஸ்க்காக நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுக்ரோஸ் எடுத்துக்கிறோம், சார்பிட்டால், மேனிட்டால், சாக்கரின் சோடியம், சைலிட்டால், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், இதெல்லாமே வந்து நம்ம காமனா ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்றோம். எதுக்கு?
used to improve the palatability of oral solution. So palatability increase பண்றதுக்காக ஒரு சில ஏபி வந்து நேச்சுரலாவே வந்து some bitter taste ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்மெல் இதெல்லாமே வந்து இந்த காரணத்துக்காக நம்ம வந்து ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸ்வீட்டனட் பட் சுகர் ஃப்ரீ, ஸ்வீட்டா இருக்கணும் பட் சுகர் ஃப்ரீயா இருக்கணும், எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷன்ஸ். ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம காமனா அஸ்பார்டமே ஸ்வீட்டனிங் ஏஜென்ட், சிந்தட்டிக் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து பொதுவா நான் கார்சினோஜெனிக். ஓகேங்களா. அடுத்தது வந்துங்க ஆன்டி மைக்ரோபியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றோம். சோ ஆல்ரெடி சொன்னது போல ஃபர்ஸ்ட் சாலிபிலிட்டி, ரெண்டாவது ஸ்டெபிலிட்டி. இந்த ஸ்டெபிலிட்டி பர்பஸ்க்காக ரெண்டு விஷயம் வந்து நாம யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து மைக்ரோப்ஸ் growth ஆகாம இருக்க ப்ரெசர்வேட்டிவ்ஸ், அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து யூஸ் பண்றோம். மூணாவது வந்து பஃபர்ஸ் யூஸ் பண்றோம். இந்த மூணுமே வந்து அந்த சொல்யூஷனை வந்து லாங் டர்மா ஸ்டெபிலிட்டி குறையாம பாத்துக்கும். ஓகேங்களா. ஒரு ஸ்டெபிலிட்டி குறையுது அப்படின்னா மூணு விஷயம் தாங்க. ஒன்னு அங்க வந்து pH வந்து ஃபிளக்சுவேட் ஆகலாம். ரெண்டாவது ஆட்டோ ஆக்சிடேஷன், ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து சடனா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணலாம். மூணாவது வந்துங்க மைக்ரோப்ஸ் வந்து ஏதாவது growth ஆகலாம். ஓகேங்களா. இந்த மூணு காரணத்தினால தான் ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப அந்த மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆன்டி மைக்ரோபியல் ப்ரெசர்வேட்டிவ்ஸா வந்து நாம காமனா என்ன யூஸ் பண்றோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதா பென்சல்கோனியம் குளோரைட் யூஸ் பண்றோம், பென்சைல் ஆல்கஹால் யூஸ் பண்றோம், குளோரம் பியூட்டனால், தயோமெர்சால், அல்லது காம்பினேஷன்ஸ் ஆஃப் சம் பேராபின்ஸ், அதாவது மெத்தில் பேராபின், ப்ரோபைல் பேராபின் அண்ட் பியூட்டைல் பேராபின் ஒரு பர்டிகுலர் ரேஷியோ காம்பினேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆல்ரெடி நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிச்சதா சோடியம் மெட்டாபைசல்ஃபைட், சோடியம் சல்ஃபைட், சோடியம் பைசல்ஃபைட், அஸ்கார்பிக் ஆசிட் யூஸ்ட் அஸ் ஸ்டெபிலைஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்டா யூஸ் பண்றோம். ஃப்ரீ ரேடிக்கல் ஜெனரேஷன் வந்து குறைக்கிறோம். ஓகேங்களா. அந்த ப்ராடக்ட் அந்த ஏபி வந்து ஆக்சிடேஷன் ஆகாம இது வந்து தடுக்குது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து pH அட்ஜஸ்டர். ஸோ காமனா ஆசிட் வந்து நம்ம சிட்ரிக் ஆசிட்ஸ் வந்து அதனுடைய பஃபர்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். அதே போல அல்கிலில வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் அதனுடைய பஃபர்ஸ் வந்து நம்ம காமனா pH அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்றோம். அடுத்தது வந்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசோடானிசிட்டி அட்ஜஸ்டர். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரலா இருந்தாலும் சரி, பேரண்டல் இருந்தாலும் சரி, அல்லது வந்து டாபிக்கல் வந்து ஸ்கின், டாபிக்கல் கொடுக்கும்போது ஸ்கின் கூடயும், ஸோ நம்ம பேரண்டல் கொடுக்கும்போது பிளட்லையும். ஓகேங்களா. அல்லது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாபிக்கல் வந்து ஐ டிராப்ஸ்ல கொடுக்கும்போதும் ஐசோடானிசிட்டியா இருக்கணும். நம்ம பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் கூட வந்து காம்பேக்டபிலிட்டி, அதாவது என்னது நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம் கூட வந்து எந்த இன்டராக்டும் பண்ணக்கூடாது, ஐசோடானிசிட்டியா இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஐசோடானிசிட்டி அட்ஜஸ்டர்ஸ் வந்து கொடுக்குறோம். அதில் வந்து நம்ம காமனா கொடுக்குறது வந்து சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, மேனிடால், டெக்ஸ்ட்ரோஸ் அண்ட் கிளைசரால். இதெல்லாமே வந்து ஐசோடானிசிட்டி அட்ஜஸ்டர். அதுக்கப்புறம் விஸ்காசிட்டி என்ஹான்சர். ஸோ இங்க வந்து பார்க்கும்போது நம்ம ஹைப்ரோமெல்லஸ் கொடுக்குறோம். அண்ட் சம் அதர் செல்லுலோஸ் டெரிவேட்டிவ்ஸ் பாலிமர்ஸ் யூஸ் பண்றோம். ஹைட்ராக்சி எத்தில் செல்லுலோஸ், அப்புறம் வந்து பாலிவினைல் ஆல்கஹால், போவிடோன், டெக்ஸ்ட்ரான், அப்புறம் கார்போமர் 950 இதெல்லாமே வந்து நம்ம காமனா விஸ்காசிட்டி என்ஹான்சரா வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸிபியன்ஸ். ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம காமனா பார்த்தோம். அது வந்து பேரண்டலா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, ஓரல் சொல்யூஷனா இருந்தாலும் சரி, சொல்யூஷன்ஸ்க்கு வந்து காமனா என்ன சால்வெண்ட் யூஸ் பண்றோம், என்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து காமனா பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ், அடுத்தது வந்து நம்ம சிலபஸ்ல கேட்டிருக்கிற ஓரல் சொல்யூஷன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல பேஸ்ட் ஆன் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓரல்ல கொடுக்கறதுனால இது வந்து ஓரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஓரல் கேவிட்டில யூஸ் பண்றோம். ஓரலா இன்ஜெஸ்ட் பண்றதுல, ஜிஐடில போறதுல, பட் ஓரல் கேவிட்டில இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா மவுத் வாஷ் அண்ட் கார்கல்ஸ். இது ரெண்டுமே வந்து சொல்யூஷன்ல தான் வரும். நோட் இட், மவுத் வாஷஸ் அண்ட் கார்கல்ஸ். இது ரெண்டுமே வந்து ஓரல் கேவிட்டில யூஸ் பண்ற சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன்ஸ். அதுக்கப்புறம் டாபிக்கல் சொல்யூஷன் என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கின், நெயில் அண்ட் ஹேர் சொல்யூஷன். அதுக்கப்புறம் ஓட்டிக் சொல்யூஷன் ஐ டிராப்ஸா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இயர் டிராப்ஸா யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஐ டிராப்ஸ், அப்புறம் ஐ லோஷன், அதுக்கப்புறம் நேசல் டிராப்ஸ், அப்புறம் நேசல் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் பல்மோனரி ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது இன்ஹேல்டு சொல்யூஷன்ஸ், எஸ்பெஷலி மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதுக்கப்புறம் நெபுலைசர் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து இன்ஹேல்டு சொல்யூஷன் பல்மோனரியில வரும். அதுக்கப்புறம் ரெக்டல் சொல்யூஷன், அதாவது எனிமாக்காக கொடுப்போம். அதுக்கப்புறம் வேஜினல் சொல்யூஷன், ஸோ டு வாஷ் இரிகேஷன்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து டாபிக்கல் சொல்யூஷன்ஸா நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பேரண்டல் சொல்யூஷன்ல, பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து என்னது ஐஎம், அதாவது இன்ட்ராமஸ்குலர், இன்ட்ராவீனஸ், சப்குட்டேனியஸ், இன்ட்ராடெர்மல், இது போல ஒரு சில பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து இந்த சொல்யூஷன் ஃபார்ம்ல நாம ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து சம் ட்ரெடிஷனல் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல பார்க்க போனா பேஸ்ட் ஆன் த நேச்சுரலா ஃபார்முலேஷன், அந்த ஃபார்முலேஷன்ஸோட நேச்சர், இது வந்து ட்ரெடிஷனல் நேம்ல பேஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது ரிலேட்டிவ் சால்வெண்ட் சிஸ்டம், அதுல என்ன சால்வெண்ட் சிஸ்டம் வந்து நாம யூஸ் பண்ணிருக்கோம், என்ன டைப் ஆஃப் சால்வெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், அதை பொறுத்து நாம இங்க கிளாசிஃபை வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சிரப், எலிக்சர்ஸ், ஸ்பிரிட்ஸ் அண்ட் டிங்சர்ஸ் இதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த சால்வெண்ட் யூஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து சொல்யூஷன்ஸ் உடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்துங்க பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ். சொல்யூஷன் அப்படின்னா இதெல்லாமே இருக்கணும், இந்த பண்புகள் இருக்கணும், மினிமம் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன் மஸ்ட் பி ஸ்டேபிள். ஆல்ரெடி சொன்னது போல ஃபர்ஸ்ட் அந்த ஏபி சாலிபிள் ஆகணும், ரெண்டாவது ஸ்டேபிளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் பார்மசூட்டிக்கல் சொல்யூஷன் மஸ்ட் பி ஸ்டேபிள் அண்ட் அக்செப்டபிள் டு பேஷண்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து காமன் ஃபார் ஆல் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அடுத்து வந்துங்க பேரண்டல் அண்ட் ஒக்குலர் சொல்யூஷன்ஸ். ஒக்குலர் டைரக்டா ஐல கொடுக்கணும். ஸோ அது இட் ஷுட் பி டெஃபினெட்லி என்னது, அது வந்து ஸ்டெரிலைஸ்டா தான் இருக்கணும். ஸோ பேரண்டல் அண்ட் ஒக்குலர் சொல்யூஷன் மஸ்ட் பி ஸ்டெரைல். அதுக்கப்புறம் ஓரல் சொல்யூஷன் மஸ்ட் பி பேலட்டபிள். ஓகேங்களா. ஸோ அது வந்து சம் ஃபிளேவரிங் அண்ட் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஓரலா எடுத்துக்கிறது மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. இட் should be palatable, must be palatable. Solution which come into contact with the body fluids. ஆல்ரெடி சொன்னது போல நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ், சப்போஸ் அது பேரண்டலா இருந்தாலும் சரி, ஓரலா எடுத்துக்கிட்டாலும் சரி, டாபிக்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அது வந்து ஐசோடானிசிட்டியா இருக்கணும். நம்ம பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் கூட வந்து எந்த இன்டராக்டும் ஆகக்கூடாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ சொல்யூஷன் which come into contact with the body fluid must be isotonic and at physiological pH, especially if large volume are used.
ஓகேங்களா? ஓகே. IVF போல. நெக்ஸ்ட் மல்டி டோஸ் ப்ராடக்ட் யூசுவலி கண்டைன் preservatives. ஸோ நம்ம ரிப்பீட்டடா வந்து நம்ம ட்ரிக் பண்ணி அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல வந்து மைக்ரோப்ஸ் growth ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அது கண்டிப்பா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் வந்து டெஃபினட்டா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மல்டி டோஸ் ப்ராடக்ட் ஆஃபன் கண்டைன் preservatives to ensure that the growth of any micro organisms. ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து காமன். அடுத்தது வந்து நம்ம சிலபஸ்ல கேட்டிருக்கிற ஓரல் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளா பார்க்கலாம். ஓரல் சொல்யூஷன்ஸ்னா என்ன? லிக்விட் ஓரல் சொல்யூஷன் தான் அக்வஸ் ஃபார்முலேஷன். இது வந்து ஒரு அக்வஸ் ஃபார்முலேஷன். ஓரல் சொல்யூஷன் அப்படிங்கிறது அக்வஸ் ஃபார்முலேஷன். மோஸ்ட் ஓரல் சொல்யூஷன் கண்டைன் ஃபிளேவர், கலரண்ட் அண்ட் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இது வந்து நாம ஓரலா எடுத்துக்கிறதுனால மஸ்ட் பி பேலட்டபிள். குடிக்கிறது மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து ஒரு 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 ஆர்டர் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்வீட்டா இருக்கணும். பிட்டர் டேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. இதுக்காக நம்ம காமனா ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம காமனா வந்து யூஸ் பண்றோம் டு மேக் மோர் அட்ராக்டிவ் அண்ட் palatable. ஓகேங்களா? The oral solution may also contain stabilizer to maintain the chemical and physical stability of the medicinal agents. ஓகேங்களா? சோ இங்க வந்து ஃபிளேவரிங், கலரிங், ஸ்வீட்டனிங் மட்டும் ஆட் பண்ணல. அண்ட் ஆல்சோ we are using stabilizers. ஓகேங்களா? சோ காமனா ஸ்டெபிலைசர்னா என்ன யூஸ் பண்றோம்? வந்து என்ன யூஸ் பண்றோம்? preservatives யூஸ் பண்றோம். ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இது போல ஸ்டெபிலைசர்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ காமனா சொல்யூஷன் அதோட pH வந்து அரௌண்ட் 7ல தான் இருக்கும். சொல்யூஷன் pH is usually 7, although a range of 2 to 9 can be tolerated. சோ ஓகேங்களா? அதோட ரேஞ்ச் வந்து 2 to 9 வரைக்கும் இருக்கலாம். சோ less than 2 இருக்க கூடாது. more than 9 இருக்க வாய்ப்பும் இல்ல. சோ அது வந்து சொல்யூஷன் ஃபார்முக்கு வந்து வராது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் viscosity should be appropriate for palatability and pourability. சோ அதோட viscosity and consistency ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஓரலா இருந்தாலும் சரி, இன்ஜெக்டபிளா இருந்தாலும் சரி, நாம எடுத்துக்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ ஓரலா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐவில அல்லது ஐஎம்ல கொடுத்தாலும் சரி, அதனுடைய விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. சொல்யூஷன் ஹேவ் ஹையர் விஸ்காசிட்டி தேன் வாட்டர். ஸோ வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது காமனாவே சொல்யூஷன்ஸ் வந்து என்னது? ஹை விஸ்காசிட்டி. ஓகேங்களா? ஏன்னா அதுல வந்து நம்ம நிறைய ஏபிஐ யூஸ் வந்து எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சொல்யூட் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து சம் அதர் ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய எக்ஸிபியன்ஸ் அடிஷனல் சப்ஸ்டன்சஸ் வந்து யூஸ் பண்றதுனால யூஸ்வலாவே வந்து ஹையர் விஸ்காசிட்டி. ஓகே. ஓரல் சொல்யூஷன் அட்மினிஸ்ட்ரேட் வால்யூம் யூஸ்வலா வந்துங்க ஓரல் சொல்யூஷன்ஸ் வந்து காமனா இந்த பீடியாட்ரிக் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம காமனா கொடுக்குறோம். அதிகமா வந்து நம்ம பீடியாட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறோம். எஸ்பெஷலி சம் ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறம் அனல்ஜெசிக், ஆன்டிபைரட்டிக்ஸ் இதெல்லாமே வந்து பீடியாட்ரிக்ஸ்க்காக ஓரல் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். 5 ml ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். 1 டீஸ்பூன் 5 ml யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் 10 ml டோஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் அதாவது 15 ml வந்து நம்ம காமனா கொடுக்குறோம் பீடியாட்ரிக்ஸ்க்காக. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஃபார் அடல்ட்ஸ். A few solution have unusually large dose. ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து லார்ஜ் டோஸ்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? மோர் தென் 15 ml அதாவது 20 ml, 50 ml, 100 ml இந்த மாதிரி லார்ஜ் டோஸ்ல வந்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் சிட்ரேட் ஓரல் சொல்யூஷன் யூசுவல் அடல்ட் டோஸ் ஆஃப் 200 ml கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. மெனி சொல்யூஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஆர் given by drops with a calibrated droppers. ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம் 5 ml, 10 ml, 15 ml அண்ட் சம்டைம்ஸ் ஃபார் அடல்ட் வந்து நாம 200 ml வரைக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா? பட் ஒரு சில இன்ஃபான்ட் அண்ட் பீடியாட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? சொல்யூஷன் ஃபார்ம்ல கொடுக்கும்போது லெஸ் தென் 1 ml நம்ம கொடுக்குறோம். டிராப்ஸ்ல கொடுக்குறோம். யூஸ்வலாவே வந்து 1 ml ஈக்குவல் டு அரௌண்ட் 15 to 16 டிராப்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பீடியாட்ரிக்ஸ் வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன், ஒரு சில பொட்டன்ட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிராப்ஸ்ல கொடுக்குறோம். பாடி வெயிட்டை கால்குலேட் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி டிராப்ஸ்ல கொடுக்குறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் பீடியாட்ரிக் ஓரல் சொல்யூஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ்ல கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஓரஸ் லிக்யூட். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் ரெப்ளனைசர், பொட்டாசியம் குளோரைடு ஓரல் சொல்யூஷன். இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஓரல் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துங்க ஓரல் சொல்யூஷன்ஸ்ல ட்ரை மிக்சர் ஃபார் சொல்யூஷன்ஸ். ஒரு சில சொல்யூட் வந்துங்க லிக்விட் ஸ்டேட்ல வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஏபிஐ அந்த மாதிரி எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ற ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரை ஃபார்ம்ல கொடுப்போம். ஓகேங்களா? a number of medicinal agents particularly certain antibiotics have insufficient stability in aqueous solution. ஓகேங்களா? சோ வாட்டர் வந்து நம்ம காமனா வெஹிக்கிள்ஸா இங்க யூஸ் பண்றோம். சோ ஒரு சில அக்வஸ்ல வந்து ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் சம் அதர் மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் வந்து அதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ட்ரை மிக்சர் ஃபார்ம்ல வந்து கொடுக்குறோம். சோ டு மீட் எக்ஸ்டெண்ட் செல்ஃப் லைஃப் பீரியட். ஓகேங்களா? such medicaments commercially manufactured in dry form, the dry powder form or dry granule form for reconstitutions with prescribed amount of purified water immediately before dispensing to the patients. so இதெல்லாமே வந்து இந்த மாதிரி மெடிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரை மிக்சர், ட்ரை பவுடர் அண்ட் ட்ரை கிரானுவல்ஸ் ஃபார்ம்ல வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதனுடைய டிஸ்பென்சிங் இதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எப்போ எடுத்துக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பியூரிஃபைட் வாட்டர் கூட ரீகான்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் த சொல்யூஷன் ரிமைன்ஸ் ஸ்டேபிள் வென் ஸ்டோர் இன் த ரெஃப்ரிஜரேட்டர் ஃபார் த லேபிள் பீரியட் யூஸ்வலி 7 to 14 டேஸ் வரைக்கும் ஒன்ஸ் ரீகான்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப் டு என்னது பிட்வீன் 7 to 14 டேஸ் வரைக்கும் நம்ம நார்மலா ரெஃப்ரிஜரேட்டர்லயோ அல்லது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கூல் பிளேஸ்லயே வந்து நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து மெடிக்கமெண்ட்டை பொறுத்து. ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ரீகான்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர்ல தான் மெயின்டைன் பண்ணணும். ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நாம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமாக்சிலின் அண்ட் கிளாவலினிக் ஆசிட் ட்ரை மிக்சர் ஓரல் சொல்யூஷன் யூஸ்வலா பாட்டில்ல கொடுப்போம். ஓகேங்களா? பிளாஸ்டிக் ஆர் கிளாஸ் பாட்டில்ஸ்ல கொடுப்போம். அதே போல ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் சாக்கெட்ல கொடுப்போம். ஓஆர்எஸ் ட்ரை பவுடர் ஃபார்ம். ஓகேங்களா? சோ இதெல்லாமே வந்து ட்ரை மிக்சர் ஃபார் ஓரல் சொல்யூஷன்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொல்யூஷன்ஸ்னா என்ன, அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன, காமனா வந்து சால்வெண்ட் சிஸ்டம் என்னென்ன யூஸ் பண்றோம், என்னென்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல கொடுத்த ஓரல் சொல்யூஷன்ஸ் பத்தி இன்னைக்கு மேலோட்டமா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் சொல்யூஷன்ஸ் பத்தின ஓரளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, புரிஞ்சு படிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.